இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிப்போமாக. ஆவியானவர் தாமே என்னோடு உங்களோடு பேசும்படியாக நம்முடைய செவியை நாம் திறந்து கவனமாய் கேட்போமாக. பாருங்கள், நாம் கடந்த முறை பல காரியத்தை தியானித்தோம். பாருங்கள், இந்த உலர்ந்து போன நிலைமைக்கு என்ன காரணம் என்று 4 காரியங்கள் மொத்தமாக இருக்கிறது. 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், அவளுடைய முகம் கருத்து போயிட்டு முதலாவது. 2வது, இவர்களை வெளியே பார்க்கும்போது அறிய முடியவில்லை 2வது. 3வது நாங்கள் பார்த்தோம், இவர்கள் மேல் பாருங்கள், இவர்கள் தோல் இவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி பல காரியத்தை நாம் பார்த்தோம். பாருங்கள், நாம் அதான் பார்த்தோம், துக்கம் இருக்கிறது, நோய் இருக்கிறது. அதான் நாங்கள் கடந்து போய் அந்த நோயை குறித்து கொஞ்சம் ஆழமாக தியானித்தோம். நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை நோய் கொண்டிருக்கிறதான்னு சொல்லி நாம் வார்த்தை மூலமாக நாமை பரிசோதித்து பார்க்க முடியும் என்றால் நாம் அது கற்றுக்கொண்டோம். வார்த்தை மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி, அது நோய் கொண்டு இருக்கிறதா அல்லது ஆரோக்கியமாக இருக்கிறதான்னு சொல்லி நாம் வார்த்தையின்படி நாம் கடந்த முறை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாங்கள் 4வது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா, இவர்கள் காய்ந்த மரத்துக்கு ஒப்பாக இருப்பார்கள்னு சொல்லி, அதான் புலம்பர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து தான் அந்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், அதை நான் வாசிக்கிறேன் அது விளங்குவதற்காக. இப்பொழுதோ அவளுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று, வீதிகளில் அறியப்படார்கள், அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று. சுத்த 4வது காரியம் என்னென்று சொன்னால், காய்ந்த மரத்துக்கு ஒப்பாக இருப்பார்கள். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா, இந்த உலர்ந்து போன எல்லாமே பார்த்தீங்க எப்படி வந்ததென்றால் காய்ந்து போன மரத்துக்கு ஒப்பாக இருப்பார்கள். அப்போ இந்த நிலைமை தான் ஒரு மனுஷனை உலர வைக்கிறது, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை உலர வைக்கிறது. அதான் 4 காரியங்கள். கடந்த 3 காரியங்கள் எல்லாம் நாம் தியானித்தோம். 4வது நாம் தியானிக்க போகிறோம். இவர்கள் காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிருப்பார்கள். எப்படி இந்த காய்ந்த மரத்துக்கு இவர்கள் ஒப்பாகிறார்கள் என்றால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ இந்த காய்ந்த மரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், முதலாவது வேதம் என்ன சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா காய்ந்த மரத்துக்கு இவர்கள் ஒப்பாவார்கள் என்ற அவங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் அல்ல, மனுஷன் மேல் அவங்களுடைய நம்பிக்கை போகிறது. 2வது மாம்சமானதை தான் புயபலமாக்கி கொள்ளும் போது, அதாவது நம்முடைய சொந்த மாமிச பலத்தை நாம் சாரும் போது, கர்த்தரை சாராமல் நம்முடைய சொந்த மாமிச பலத்தை நாம் சாரும் போது, அப்போ நம்முடைய சொந்த மாமிச பலம் என்றால் நம்முடைய படிப்பு, நம்முடைய பணம், அதெல்லாம் நம்முடைய சொந்த மாமிச பலன். அப்போ அதை நாம் சாரும் போது பாருங்க, காய்ந்த மரத்துக்கு அப்படிப்பட்டவர்கள் ஒப்பாவார்கள். 3வது இந்த காரியங்கள் எல்லாம் பாருங்க கர்த்தரை விட்டு இதெல்லாம் என்ன செய்யும் என்றால் விலகச் செய்யும். அப்போ இந்த 2 காரியங்கள், ஒன்று மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, 2வது நம்முடைய சொந்த மாமிச பலத்தை நான் நம்பும் போது, 3வது பார்த்தீங்க அதோடைய செயல் என்னென்றால் இதெல்லாம் கர்த்தரை விட்டு நம்மை விலகச் செய்யும். அதனால தான் அப்படிப்பட்டவர்கள் காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிருப்பார்கள். அப்போ இதுதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட கிரியை தான் கர்த்தரை விட்டு விலகச் செய்கிறது. பாருங்கள், மனுஷனை நம்புவது, மனுஷனுடைய பலத்தை நம்புவது, நம்முடைய சொந்த பலத்தை நம்புவது, அதெல்லாம் கர்த்தரை விட்டு நம்மை விலகச் செய்கிறது. பாருங்கள், கர்த்தரை விட்டு விலகினால் என்ன நடக்கும் அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன், எச்சரிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் உங்களுடைய மனுஷரை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கலாம், மனுஷனுடைய பலத்தை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த பலத்தை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கலாம், உங்களுடைய படிப்பை நீங்கள் சார்ந்து கொண்டு இருக்கலாம், அல்லது உங்களுடைய பணத்தை நீங்கள் சார்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய பணம் இருக்கிறதுனாலே அந்த பணத்தின் பலத்தாலே நீங்கள் பல காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு வரலாம். எனக்கு பணம் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குன்னு சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்காமல், கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் அறியாமல், கர்த்தருடைய சித்தமாடு நீங்கள் அதை கேட்காமல், உங்களுக்கு வசதி இருக்குது, பணம் இருக்குது, படிப்பு இருக்குன்னு நீங்கள் செய்யும் போது அத்தான் நம்முடைய மாமிச பலத்தை நாம்
நாம் சாருகிறோம். அது என்னென்று சொன்னால் கர்த்தரை நாம் விட்டு விலகி நம்முடைய மாம்ச பலத்தை நாம் சாருகிறோம். அப்போ அதெல்லாம் செய்யும் போது பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் கர்த்தரை விட்டு விலகிற செயல்கள். அப்போ இந்த நிலைமை வரும்போது கர்த்தரை விட்டு நாம் விலகி போனால் என்ன நடக்கும் அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். என்ற நாம் எச்சரிக்கப்படைய வேண்டும் இந்த காரியத்திலே. இதில் அநேகர் பாருங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே மனுஷரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அல்லது தங்களுடைய சொந்த பணத்தை, படிப்பை, உலக காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், மாம்ச பலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த கிரியையெல்லாம் கர்த்தரை விட்டு விலகச் செய்கிறது. இது ஆபத்தாய் போய்விடும். ஆகவே இந்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம். பாருங்க, எரேமியா 17:6 சொல்லுகிறது, அவன் அந்தரவெளியில் கரையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் கொடியில்லாத ஒரு நிலத்திலும் தங்குவான். 4 காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தரை விட்டு நான் விலகும் போது இப்படிப்பட்டவர்கள் 4 விதமான பாருங்கள் ஒரு சூழ்நிலைக்குள் கடந்து போவார்கள். அதான் நாங்கள் பார்க்குறோம். 4 விதமான சூழ்நிலைகள். அதை நாங்கள் தனியாக கொஞ்சம் தியானிப்போம். பாருங்கள், முதல் எப்படி இவர்கள் காய்ந்து போகிறார்கள் என்று சொன்னால், முதலாவது என்ன சொல்லுகிறது? அந்தரவெளின்னு சொல்லுகிறது. பாருங்கள், இந்த அந்தரவெளி என்ன அர்த்தம் என்றால் ஒன்றுக்கும் உதவாத இடம் தான் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இது அந்தரவெளியான சூழ்நிலை நமக்கு பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். இதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படும். அதுதான் அந்தரவெளி என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். பாருங்கள், எவ்வளோ பாருங்கள், பல பேரை பாருங்கள், உலக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், என் பிள்ளையை நல்லா நான் படிப்பிக்க வேண்டும், நல்ல வீடு வாங்க வேண்டும், நல்ல வசதியாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எல்லாரும் நம்மை பார்த்து கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, மற்றவர்கள் எல்லாரும் நாங்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குத்தான் நாம் அநேகர் எல்லாரும் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். நாம் அதற்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், பிரயாசத்தின் நிமித்தமாக பல நன்மைகள் கூட நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கையும் பிரயாசத்தினாலே பல நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலக ரீதியாக நீங்கள் பல பேரை பார்க்கும்போது பாருங்கள், நல்ல பணக்கார ஆனவர்களை பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் பிரயாசம் இருந்தது. பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கும்போது பல பணக்காரரை நாங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் எல்லாம் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் அவங்க பிரயாசப்பட்டதினாலே இந்த நல்ல ஒரு நிலைமைக்கு அவர்கள் வந்தார்கள். அப்போ நாமும் பிரயாசப்படும் போது நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். ஆனால் அதுக்கு பிறகு தான் ஒரு காரியத்தை நாங்கள் காட்ட விரும்புகிறேன். நல்ல வசதி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், நமக்கு ஒரு பேரை உண்டாக்கி இருக்கலாம், ஆனால் அதால் அவர்கள் விபரீதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் நான் வேதத்தின் அடிப்படையிலே இந்த காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆகவே இந்த காரியத்தை கவனமாய் செவி கொடுங்கள். இந்த நானும் நீங்கள் எச்சரிக்கப்பட வேண்டும். என எங்களுடைய நம்பிக்கை பணமோ படிப்போ அல்ல, நம்முடைய வசதி அல்ல, கர்த்தரில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போ நான் கர்த்தரை விட்டு நான் பின்வாங்கி போவனா இருந்தால் என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இல்லாமல் பணத்தின் மீதும் படிப்பு மீதும் என்னுடைய நம்பிக்கை போகும்போது அதால் அவருக்கு விபரீதம் மிகவும் மோசமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதமாய் போய்விடும். இந்த காரியங்களெல்லாம் நாம் பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், ஆனால் நம்முடைய சூழ்நிலை மாறும்போது, பிரச்சனைகள் வரும்போது, ஆபத்துக்கள் வரும்போது, திகில் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நமக்கு இருக்கிற பணமோ படிப்போ அதால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் போகும். பாரு, உங்களுக்கு தெரியும், எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள். அதுக்கு முதலாக அவர் எகிப்தியரை கொள்ளடித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது தேவன் எகிப்தருடைய கண்களிலே இரக்கத்தை உண்டு பண்ணினதுனாலே இஸ்ரேல் ஜனங்கள் எதை கேட்டார்களோ அதெல்லாம் எகிப்தியர் கொடுத்தார். அப்போ அவங்களோட கையிலே பார்த்தீங்கன்னா பலவிதமான பொன் ஆபரணங்கள் இருந்தது, தங்க கட்டிகள் இருந்தது. பாருங்கள், பலவிதமான உலக காரியங்கள், அதாவது எகிப்தின் பொக்கிஷங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். பாருங்கள், அவங்க அதெல்லாம் கொண்டு போகிறார்கள், பிரயாணத்திலே அவர்கள் கொண்டு போகிறார்கள். ஆனால் திடீரென்று சூழ்நிலை மாறினது. அவங்க எதிர்பார்க்கவில்லை. கர்த்தருடைய பலத்த கை இருந்தது, ஆனால் அவங்களுடைய சூழ்நிலை மாறினது. என்ன சூழ்நிலை மாறினது என்றால், பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பார்வோனின் சேனை பின்னுக்கு துரத்தி கொண்டு வருகிறது. ஆனால் முன்னுக்கு பார்த்தா செங்கடல் இருக்கிறது. இவர்கள் நடுவிலே மாட்டுப்பட்டு விட்டார்கள். பாருங்க, ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியிலே அவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த பொக்கிஷத்தினாலே அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. பாருங்க, அந்த பொக்கிஷம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியலை. அதான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நமக்கு பணம் இருக்கலாம், நான் நல்ல உயர்ந்த படிப்பு படித்திருக்கலாம், ஆனால் திடீரென்று நம்முடைய வாழ்க்கை மாறும்போது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்காக நாம் பிரயாசப்பட்டோமோ அந்த காரியத்தினாலே அந்த காரியம் நமக்கு இரட்சிப்பை கொண்டு வராது.
பாருங்க, எகிப்திலே அவங்க பாருங்க புறப்பட்டு போனாங்க தான், பொக்கிஷமெல்லாம் இருந்தது தான். ஆனால் பாருங்க, இதில் ரட்சித்தது யார் என்றால் கர்த்தருடைய கரம். அப்போ கர்த்தருடைய பலத்த கையுடன் புறப்பட்டு போன ஜனங்கள் பாருங்க, அந்த எகிப்தின் பொக்கிஷம் அவளை ரட்சிக்க இல்லை, ஆனால் கர்த்தருடைய கரம் அவளை ரட்சித்தது. பார்வோனின் சேனையும் செங்கடலும் பாருங்க, அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தர் அது செங்கடலின் நடுவே நடத்தி கொண்டு போனார். அதுக்கு பிற்பாடு பாருங்க, அந்த பார்வோனின் சேனையெல்லாம் அந்த செங்கடலுக்குள் மூழ்கி போனார்கள். பாருங்க, 2 தடையும் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அதுக்கு உதவி செய்தது என்ன? எகிப்தின் பொக்கிஷமா? இல்லை, ஆண்டுடைய பலத்த கரம். அதான் நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க. அதனால தான் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் நாம் சீரியஸாக இந்த காரியத்தை நாம் எடுப்பதில்லை. அதை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான வார்த்தை பாருங்க. இப்போ இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கு பாருங்க, இதை சொல்லப்பட்டபடி நமக்கு அப்பம் தேவைதான் என்றால் உயிர் வாழ்வதற்கு அப்பம் தேவை. அதே மாதிரி தான் நம்முடைய உலக வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு நமக்கு படிப்பு தேவை, நமக்கு பணம் தேவை, நமக்கு வீடு தேவை, அதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு அநேகருக்கு இதுதான் வாழ்க்கையாக இருந்து இதுதான் லட்சியமாக கொண்டு இதுக்கு பின்ன தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ சந்தர்ப்பங்கள் மாறும்போது, சூழ்நிலைகள் வரும்போது, ஒரு கடும் வியாதி, ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் வரும்போது, ஒரு ஆபத்து வரும்போது பாருங்க, அவர்களுக்கு எதுக்காக அவர்கள் ஓடினார்களோ, எது முக்கியம் என்று சொல்லி எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடினார்களோ அது அவர்களை கைவிட்டு போய்விடும். அதான் வேதம் சொல்லுகிறது. அதான் அருமையாக இயேசு சொல்லுகிறார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அதான் சொல்லப்படுகிறது, படிப்பினால் மாத்திரமல்ல, பணத்தினால் மாத்திரமல்ல, நம்முடைய பேரின் அதுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய திறமை அது மாத்திரமல்ல. பாருங்க, தேவனுடைய வாயிலிருந்து, அதான் ஆரோக்கியமான வார்த்தை, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் பிழைப்பான். அப்போ எகிப்தின் பொக்கிஷம் அவங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது தான். ஆனால் அது உதவி செய்ய முடியலை. ஆபத்து வரும்போது, சூழ்நிலை வரும்போது அது உதவி செய்யலை. ஆனால் ஆண்டவருடைய பலத்த கரம்தான் அவர்களுக்கு உதவி செய்தது. அந்த இக்கட்டிலிருந்து அவர்களை பாதுகாத்தது எதென்று சொன்னால் கர்த்தருடைய பலத்த கரம். அப்போ வேதத்தின்படி இதெல்லாம் நமக்கு தேவைதான். உலக வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை. அதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்துட்டு ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆனால் இதை நான் அதிகமாக விரும்பணும் என்றால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதுதான் மூலமாகத்தான் நான் பிழைக்க முடியும் என்ற அதுதான் என்னை ரட்சிக்கும், அதுதான் எனக்கு உதவி செய்யும். அருமையான வார்த்தை. இது அதிகமாக நான் இந்த வார்த்தையை கொண்டு ஜெபம் பண்ணுவது சங்கீதம் 107, 19, 20. அப்போ இதை நான் வாசிக்கும் போது இதை நீங்கள் பார்த்தீங்க, இந்த காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க. சங்கீதம் 107, 19, 20. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க, அருமையான வார்த்தை. இக்கட்டு பாருங்க, தங்கள் ஆபத்திலே. அப்போ நான் பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள் மாறும் போது அந்த சூழ்நிலை ஒரு ஆபத்தான சூழ்நிலையாய் மாறும். பாருங்க, சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போகும். சில சூழ்நிலைகள் மரணத்துக்கு நேராக நம்மை நடத்தும். அப்போ அந்த சூழ்நிலைக்கு நாம் முக்கியமாக கொண்டோம், அந்த அப்பம், உலக வாழ்க்கைக்கு தேவையான அப்பம் எது, அது முக்கியம் என்ற முக்கியத்துவத்தை கொடுத்து அதுக்கு பின்னான ஓடி இருக்கலாம். ஆனால் இப்படியான இக்கட்டு சூழ்நிலை வரும்போது அந்த அப்பம் நமக்கு உதவி செய்யாது. அதான் சொல்லப்படுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்போ அந்த நேரம் ஆபத்து வரும்போது யாராவது ஐயோ பணத்தை நோக்கி நாம் பிடிப்போம், பணத்தை பிடிச்சி நாம் செய்வோம்னு சொல்லுகிறார்களா? இல்லை. ஆபத்து வரும்போது, டாக்டர்மார் கை விரிக்கும் போது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இனி மேலே இருக்கிறவ தான் உதவி செய்ய முடியும் என்று கையை விரிக்கும் போது நீங்கள் சொல்லலாம், எவ்வளோ பணம் செலவானாலும் நீங்கள் இவர் உயிரை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை, வேறு வெளிநாட்டு கொண்டு போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்தனாலும் பரவாயில்லை, எவ்வளோ செலவானாலும் நான் தருகிறேன். அப்போ அதோடைய பணத்தின் வல்லமை அங்கே வேலை செய்யாது என்றால் அவங்க என்ன சொல்லுவாங்க, மெடிக்கல் ரீதியாக நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த நேரம்தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல,
தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். அத்தை இங்கே சொல்லப்படுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஆபத்து வரவில்லை, எல்லா சூழ்நிலையும் நல்லா இருந்தது. அப்போ அவங்க படிப்பை சார்ந்திருந்தாங்க பாருங்கள், அவங்க பணத்தை சார்ந்திருந்தாங்க, தங்களுடைய கைபலனை சார்ந்திருந்தாங்க. அப்போ கர்த்தரை தேடவில்லை, ஒரு கடமைக்காகவும் பேருக்காகவும் பழக்க வழக்கத்தினால் கர்த்தரை தேடிட்டு, ஆனால் அவங்களுடைய இருதயம் எல்லாம் பணம், படிப்பு, பெயர், புகழ், உயர்வு அதுதான் வாஞ்சித்தது. ஆனால் இப்போ ஆபத்து வந்து விட்டது. அதை எது நம்பியிருந்தாங்களோ அதெல்லாம் கைவிட்டுட்டு, பணம் உதவி செய்யலை, படிப்பு உதவி செய்யலை, அவங்களுக்கு ஒரு பேர் உண்டாக்கி இருந்தாங்க, அந்த பேரும் கைவிட்டது, மனுஷங்க கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. இப்போ பாருங்க, யாரை நோக்கி கூப்பிடுறார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்றப்ப அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் இருந்தாலும் இது என்ன ரட்சிக்காது, கர்த்தர் தான் ரட்சிப்பார். ஆனால் அந்த நேரம் அவங்களுக்கு அது பெருசாக இருந்தது, கர்த்தர் பின்னுக்கு போய்விட்டார். ஆனால் இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யலை, இப்போ கர்த்தரை அவர்கள் பிடிக்கிறார்கள். அதான் பாருங்க, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு பாருங்க, அவங்களோட இக்கட்டு, பணம் உதவி செய்யலை, படிப்பு உதவி செய்யலை, அந்த இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். எப்படி பாருங்க, பார்வோனின் சேனை வருகிறது பின்னுக்கு, முன்னுக்கு செங்கடல் இருந்தது, ஆனால் கர்த்தருடைய கரம் அவளை ரட்சித்தது. அப்போ இந்த ஆண்டிலே கர்த்தரை நாங்கள் சார்ந்து வாழ வேண்டும். அதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பணத்தை சார்ந்து வாழாதீங்க, படிப்பை சார்ந்து வாழாதீங்க. அது நமக்கு தேவைதான், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கை அல்ல. நாம் கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும். அதான் வார்த்தை மூலமாக உங்களுக்கு நான் இந்த காரியத்தை விளங்கப்படுத்துகிறேன். பாருங்கள், அடுத்தது 20ஆம் வசனம். அவர் என்ன செய்கிறார்? தமது வசனத்தை அனுப்பி. பாருங்கள், நாம் வசனத்தை நாம் சீரியஸாக எடுப்பது இல்லை. ஆரோக்கியமான வார்த்தையை, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிற வார்த்தை அது கர்த்தருடைய வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, அவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் பாருங்கள் ஒழுங்குபடுத்தினார், எல்லாம் நல்லதென்று கண்டார். இன்றைக்கு பணம் இருக்குது, பணப்பேருக்கு, படிப்பு இருக்குது, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கின்மையாக இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இல்லை. பாருங்கள், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரே சண்டை, ஒரே குழப்பம், ஒரே பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. பாருங்கள், இத்தனை அநேகருடைய குடும்ப வாழ்க்கையில் இத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவங்களுடைய வாழ்க்கையில், அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் இருக்கவில்லை. பணத்துக்கு இடம் இருந்தது, படிப்புக்கு முதலிடம் இருந்தது, உலக காரியங்களுக்கு முதலிடம் இருந்தது. பாருங்க, அதெல்லாம் இருக்கு இப்போ. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்திலே முதலிடம் இல்லாததுனாலே அந்த குடும்பத்திலே குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், பிரிவினைகள், பாருங்க, வாக்குவாதங்கள், ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கிறது. என்ற வார்த்தை அங்கே அவங்களோட குடும்பத்திலே முக்கியமாக இருக்கவில்லை, முதலிடத்தை பெறவில்லை. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். வார்த்தை இன்றைக்கு குடும்பங்கள் இல்லாமல் போகும்போது இதுதான் பிரச்சனை. பாருங்கள், அவங்களை ரட்சிக்காது இந்த காரியங்கள், பணமோ படிப்பு ஒன்றும் ரட்சிக்காது. அதை அவர் என்ன செய்கிறாராம்? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. அப்போ ஆண்டவர் வசனத்தை தான் அனுப்புகிறார். அதுதான் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன், அந்த ஆரோக்கியமான வார்த்தையை அதுதான் அனுப்புகிறார் ஆண்டவர். அப்போ நீங்கள் அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நீங்கள் கேட்டு உங்களுக்கு எடுத்து கொள்ளும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு பேலன்ஸ் செய்யும், விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். அதான் இந்த வார்த்தை கட்டுக்கதை அல்ல, இது மனுஷனுடைய கற்பனையும் அல்ல, என்னுடைய சொந்த ஐடியாக்களை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் சொன்ன காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு சேர்ந்தது தான். கர்த்தர் எனக்கு இந்த காரியங்களை சொல்லுகிறார். இது உங்களுக்கு பிரசங்கிக்க மாத்திரமல்ல, நானும் இந்த காரியத்தை கை கொள்ள வேண்டும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து, பணம், படிப்பு, அதுக்கு முதலிடம் கொடுத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். அதால் பாதிக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆத்துமா தொய்வை நீங்கள் அடைந்திருக்கலாம். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை எதில் இருந்தது என்றால் பணத்திலும் படிப்பிலும் இருந்தது. ஆனால் அதெல்லாம் பாருங்கள், ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் கர்த்தரிடத்தை மன்னிப்புக்கு, ஆண்டவரே, நான் உம்மை நம்புவதற்கு பதிலாக, உம்மை நான் பிடித்து கொள்வதற்கு பதிலாக, உம்மை சார்ந்து வாழ்வதற்கு பதிலாக, ஆண்டவர், நான் படிப்பையும் உலக காரியங்களையும் பணத்தை நான் சார்ந்து வாழ்ந்து விட்டேன். அதாலே ஆண்டவர் இப்போ நான் விபரீதமாக இருக்கேன் தான், அந்தரவெளி, ஒன்றுக்கும் உதவாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு அநேகரை காணப்படுகிறீர்கள்.
அப்போ உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. பாருங்க, ஒரு அந்தர வெளியில நீங்கள் இருக்கிறீங்க. வசதி இருக்குது, பணம் இருக்குது, நல்ல பேர் இருக்குது, படித்த பட்டம் இருக்குது. ஆனால் நீங்கள் இருக்கிற இடம், அந்த சூழ்நிலை அந்தர வெளி, ஒன்றுக்கும் உதவாத இடம். அது ஒரு பிரயோசனமும் இல்லை. அது இருக்கிறதுனாலே அந்த நிலைமை இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம். அது ஒரு சூழ்நிலை. அதுக்கு என்னென்றால் கர்த்தரை விட்டு விலகினபடியால் தான் இந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கு. திரும்பி கர்த்தரிடத்தில் போங்க, திரும்பி போங்க ஆண்டவரிடத்திலே. பாருங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. ஆண்டவரே, என் மன்னியும், இந்த காரியத்தை எனக்கு மன்னியும், என்னுடைய வாழ்க்கையில நீர் முதலிடமாய் வருவீராக. மன்னிப்பு கிட்ட ஆண்டோட திரும்பி போங்க. கர்த்தர் நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலை இருந்தால் தான் நாங்கள் பார்க்குறோம். சங்கீதம் 107, 19, 20 திரும்ப நான் வாசிக்கிறேன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு தான். இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். உங்களுக்கு மரண படுக்கையில இருக்கிறீங்களா? டாக்டர்மாரெல்லாம் கைவிட்டுட்டாங்களா? இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள். இந்த வார்த்தையை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. மனம் திரும்புங்க. கர்த்தரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்பி அவரிடத்தில் போங்க. இந்த வார்த்தையின்படி ஜெபிங்க. ஆண்டவர் என்னை ரட்சியும், ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை ரட்சியும், ஆண்டவர் இந்த இக்கட்டிலிருந்து என்னை ரட்சியும், ஆண்டவரை நீர்தான் என்னை ரட்சிப்பு என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை அவர் அனுப்புவார். அந்த நிலைமையிலிருந்து நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீங்க. அத்தங்க நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு அருமையான வார்த்தை. பாருங்கள், சங்கீதம் 49, 6-8 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. பாருங்கள், இதுதான் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய பணமோ படிப்போ கடைசியில் அதை ரட்சிக்காது. அதான் ஆந்திர வெளி, ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும். இப்போ நமக்கு பிரயோஜனமாக இப்போ இந்த காரியங்கள் நமக்கு ஒரு மதில் போல் இருக்கும், நமக்கு ஒரு பாதுகாப்பு போல் இருக்கும், நம்ம ரட்சிக்கிற மாதிரி நமக்கு இந்த காரியங்கள்லாம் இப்போ நமக்கு காட்சி அளிக்கும். ஆனால் சூழ்நிலை மாறும்போது இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாததாய் போய்விடும். அதான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் போகிறோம் என்று தெரியாது. ஏனென்றால் இந்த ஆண்டு பல தீமைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஜனவரி மாதம் துவங்கி எவ்வளோ இயற்கை அழிவுகளை நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளோ மரணங்களை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், மரணத்துக்கு முடிவில்லாமல் இருக்கிறது. பல மரணங்களின் செய்திகளை நாம் கேட்கிறோம், பல அழிவான செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி நாம் கடந்து போகிறோமோ பாருங்கள், பல பேருக்கு ஒரு கேள்விக்குறி. ஆனால் நமக்கு கர்த்தர் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தருடைய பலத்த கரம் இருந்தது. பார்வோனி சேனை பின்னுக்கு வந்தது உண்மைதான், முன்னுக்கு செங்கடல் இருந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய கரம் அது ரெண்டையும் இல்லாமல் போய்விட்டது. பாருங்க, அத்தான் கர்த்தருடைய கரம் செய்வது. பணமோ எகிப்திலிருந்து கொண்டு வந்த பொக்கிஷமோ ஒன்றுமே செய்யவில்லை, கர்த்தர் அதை செய்தார். அத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற இன்றைக்கு பாருங்க, ஒரு கூட்ட ஜனம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டதை விட்டுட்டு ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சில பேரோட பார்த்தீங்க சபையிலே பாருங்க, சில பேரோட கதையை கேட்கும்போது அவர்கள் தங்களை குறித்து பெருமையை கதிச்சு கொண்டிருப்பார்கள். தங்களுடைய படிப்பு, தங்களுடைய பிள்ளைகளை படித்த படிப்புகளை குறித்து, பிள்ளைகள் சாதித்த காரியங்களை குறித்து, அவங்களுக்கு வந்த உயர்வை குறித்து, தங்களுடைய கையும் பிரயாசத்தை குறித்து, தாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம், அடுத்த ஆண்டு இதை நாம் செய்ய போகிறோம், அடுத்த ஆண்டு ஒரு வீட்டை நான் வாங்க போகிறேன், ஒரு பிஸ்னஸை நான் துவங்க போகிறேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களை குறித்தே பேசி கொண்டிருப்பார்கள். பாருங்கள், அருமையான வார்த்தை. அதை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 20, அதில் வடிவாக சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம். அது பாருங்கள், 7, 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ 2 விதமான கூட்டத்தார் சபையில் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே ஒரு கூட்டத்தார் தங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிற கூட்டத்தார், தங்களுடைய கைபலன், தங்களுடைய பணம், அதான் பார்த்தீங்கன்னா அதை சார்ந்து வாழ்கிறவர்கள் தான்.
அதை குறித்து பேசிக்கொண்டிருப்பார்கள். அதான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ அவங்களுடைய இருதயம் எல்லாம் பொருளாசையினாலே நிறைந்திருக்கிறபடியினாலே, படிப்பு, பணம், பெயர், புகழ் அதாலே நிறைந்திருக்கிறபடியினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான், ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஆராதிக்கிறார்கள் தான், கர்த்தாவே நீர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி பாட்டு படிக்கிறார்கள் தான். ஆனால் எல்லாம் முடிந்த பிற்பாடு அவங்க தங்களை குறித்தே பேசி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அவங்களோட வாயிலிருந்து கர்த்தரை குறித்து ஒன்றும் வராது. நான் என்று சொல்லி தான் அது அதிகமாக வந்து கொண்டிருக்கும் அவங்களோட வாழ்க்கையிலே. அப்போ இதில் என்ன நான் பார்க்குறோம்டா, அவன் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள்? ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும். எகிப்து ரதம் மேன்மை பாராட்ட அவங்களுடைய அந்த நாட்களிலே எகிப்து பாருங்க ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்தது. என்று அவங்களுடைய ரதங்கள், அவங்களுடைய குதிரைகள் அதெல்லாம் பலமுள்ளதாக இருந்தது. அதை குறித்து அவங்க மேன்மை பாராட்டி கொண்டிருந்தாங்க. அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், நமக்கு இருக்கிற படிப்பு, நம்முடைய வசதி, நம்முடைய பணம், அதை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, ஸோ அதை குறித்து நாம் மேன்மையாக காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் யாரை பற்றி கதைக்கணும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். பாருங்க, நாமும் அதான் சொல்ல போகிறது. பாருங்க, நாங்களோ ஒரு கூட்டம் சொல்லி போகட்டும். அது ஆபத்து வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அதான் அடுத்த வருஷம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுவார்கள். ரதங்களை நம்புகிறவர்களும் குதிரையை நம்புகிறவர்களும் இந்த ஆண்டிலே அவர்களை மேன்மை பாராட்டி காய்ச்சி கொண்டிருக்கட்டும். ஆனால் அவர்கள் இடறி விழுவார்கள் என்று அப்படியான சூழ்நிலை வரும். அதான் நாங்கள் பார்க்குறோம். திடீரென்று சூழ்நிலை மாறும், திடீரென்று பிரச்சனைகள் வரும், திடீரென்று ஆபத்து வரும், திடீரென்று மரணம் நேரிடும். அப்போ அவங்க பாருங்க எதை குறித்து மேன்மை பாராட்டினார்களோ பாருங்க, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அப்போ இன்றைக்கு நாம் முறிந்து விழாதபடிக்கு தான் நானும் நீங்களும் நம்முடைய கர்த்தராகி தேவனை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். என்ற அவர் இல்லாமல் நாம் இல்லை. என்ற இந்த மூச்சு எடுப்பதற்கு அவர் தான் செய்கிறார், இருதயம் அடிக்கிறதுக்கு அவர் தான் செய்கிறார், சுக பலத்தை அவர் தான் தருகிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் தான் பலன் தருகிறார், என்னுடைய கால் அடி எடுத்து வைக்கிறதுக்கு அவர் தான் எனக்கு பலன் தருகிறார், என்னுடைய கையை அசைப்பதற்கு அவர் தான் எனக்கு பலன் தருகிறார். அப்போ நான் சரீரம் முழுவதும் இயங்குவதற்கு அவர் தான் பலன் தருகிறார். அப்போ எதை குறித்த மேன்மை பாராட்டு ஒன்றுமே நமக்கு இல்லை. அவர் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நாம் பேசினால் அவரை குறித்து தான் பேச வேண்டும், கர்த்தருடைய மகத்துவங்களை குறித்து நாம் பேச வேண்டும். என்ற அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ஆபத்து வரும்போது, இந்த சோதனை வரும்போது, இந்த தீங்கு வரும்போது வேதம் சொல்லுகிறது, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். பார்த்தீங்களா? எழுந்து நிமிர்ந்து நிற்போம். கர்த்தருடைய கரத்துக்கு எதிராக யார் நிற்க முடியாது. பார்வோனி சேனை பெரிய சேனை தான், நல்ல ரதம் தான், நல்ல குதிரை வீரர் தான், பார்வோனுக்கு நல்ல பலன் இருந்தது தான். ஆனால் கர்த்தருடைய கரம் வந்த பொழுது அது அப்படியே அழிந்து போனது. எல்லாம் அழிந்து போனது. அப்போ கர்த்தருடைய கரத்துக்கு முன்பாக பணமோ படிப்போ நம்முடைய பெயரோ ஒன்றும் நமக்கு உதவி செய்யாது. அதான் அப்போ நாம் அதை நம்பணும் என்றால், இந்த ஆண்டிலே பிரச்சனைகள் வரும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது, திகில் நம்மை சூழும் போது அப்படிப்பட்டவர்கள் இடறி விழுவார்கள். அதான் பார்க்குறோம், அந்தரவெளி, ஒன்றுக்கும் உதவாமல் போகிற ஒரு சூழ்நிலை. அப்போ இதை நாங்கள் தப்ப வேண்டும் இந்த காரியத்திலிருந்து. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். என்ற அவர் இல்லாமல் நாம் இயங்கவே முடியாது. அவர் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்கள், அவராலைத்தான் நாம் உயிர் வாழ்கிறோம். அவராலைத்தான் இன்றைக்கு நாம் கண் விழித்திருக்கிறோம். நாளைக்கும் அவராலைத்தான் நாம் கண் விழிப்போம். அப்போ அவரோடு நாம் வாழ வேண்டும், அவரை நாம் சார்ந்து வாழ வேண்டும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம். அதான் பார்த்தீங்கன்னா, இந்த கோபாக்கினை நாடிலே பாருங்க, இந்த காரியங்கள் நமக்கு வச்சிருக்கிற இந்த நன்மைகள் அதெல்லாம் நம்மை தப்புவிக்காது. அதான் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். பாருங்க, அருமையான வார்த்தை. அப்போ கோபாக்கினை நாள் ஒன்று இருக்கிறது, அதை வர இருக்கிறது. இப்போ எல்லாம் நாங்கள் பார்க்குறோம், கோபாக்கினை நாளே அங்கங்கே தீங்குகள் நடக்கிறது, மரணங்கள் நடக்கிறது. ஆனால் பாருங்கள், அந்த மரணம் அவர்கள் நேரிடுகிறது, ஆபத்து சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பணமோ படிப்போ அவங்களுக்கு உதவி செய்ய முடியலை, ஒன்றுக்கும் உதவாமல் போகிறதான் அந்தர வெளி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியோ, அதாவது தேவ நீதியின்படி வாழும் ஒரு வாழ்க்கை, அது என்னவா மரணத்துக்கு அது தப்புவிக்கும். என்ற தப்புவிக்கிறவர் யார் என்றால், கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார்.
அண்ட் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது சங்கீதம் 91 நாங்கள் வாசிக்கும் போது, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அப்போ உன்னதமான மறைவில் நாம் இருக்க வேண்டும். பணத்தின் மறைவில் இருக்கக்கூடாது, படிப்பின் மறைவில் நாம் இருக்கக்கூடாது. அப்போ அது அந்த நேரத்தில் அது நமக்கு ஒரு மறைவாக இருக்கும், ஒரு மதில் போல் இருக்கும், அந்த படிப்பு, பணம் எல்லாம், உலக காரியங்கள் எல்லாம். ஆனால் ஆபத்து வரும்போது அதெல்லாம் அப்படி கையை விரித்து விடும். அப்போ நமக்கு உதவி செய்கிறது யார் என்றால் கர்த்தர். அதான் சொல்லப்படுகிறது, நீதியோ நீதிக்கென்ற, அதாவது தேவ நீதியின்படி வாழும் ஒரு வாழ்க்கை, அதுதான் மரணத்துக்கு தப்புவிக்கும். அப்போ அவர் தான் நம்மை தப்புவிப்பார், ஆண்டவர். ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.